எனக்கு ஒரு பேத்தி இருந்தா. அவளுக்கு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சோம். சந்தோஷமா இருந்தா 2019 வரைக்கும். இப்போ 7 மாசம் முழுகாம இருந்தா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் காமிச்சிட்டு வந்தோம். திடீர்னு ஒரு நாள் வாந்தி மயக்கம் எடுத்து அப்படியே சரிஞ்சிட்டா. பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா அவ சாப்பிட்ட சத்து மாத்திரை டூப்ளிகேட்னு சொல்லிட்டாங்க. கரு களைஞ்சிடுச்சு. என் பேத்தி மாதிரி நிறைய பிள்ளைங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்தது கண்டறியப்பட்டது. இந்த மனிதாபிமானமற்ற மோசடி அரங்கேறியது கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் என்பதும் பாவி பயலுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பேத்தி மாதிரி பல பேத்தோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டானுங்க. மக்களின் உயிரை பணயம் வைத்து ஊழல் செய்யும் அளவுக்கு நாராயணசாமி மனிதாபிமானமற்று போயிருக்கிறார் என்பது அவரை முதல்வராக தேர்வு செய்த அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. காசுக்காக எதை வேணாலும் பண்ற இவனுங்களை அந்த கடவுள் சும்மாவே விட மாட்டாரு. இப்ப மறுபடியும் இதே மாதிரி பல பெண்களோட வாழ்க்கை சீரழிக்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. என் உசுரே போனாலும் நான் காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். பாட்டி சொல்ல